இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓசியாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி, கடைசி காலத்தை குறித்து, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கடைசி கால சம்பவங்களை குறித்து எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்ம வருகையை பற்றி பேசும்போது புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு, அது அதை பற்றினதான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில காரியங்களை தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலேயே வரிசை கிரமமாக வருகைக்கான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய 24:3 இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு அந்த வரிசை கிரமமாக ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். அந்த வரிசை கிரமத்திலேயே பழைய ஏற்பாட்டிலும் அது மறைந்திருக்கிறது. அதை தியானிக்கும் போதுதான் பழைய ஏற்பாட்டிலும் இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதார வசனங்கள் எங்கிருந்து கடைசி காலம் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு இந்த கடைசி காலம் அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு சொன்னா 2000 வருஷமா இயேசு வராருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க நீங்க. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, இவரும் ஒரு 15 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. 2000 வருஷமா பைபிள் அப்படிதான் சொல்லுது, இயேசு வராருன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கடைசி காலம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அங்கே வசனம் சொல்றது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அங்கேயே நிறைவேற தொடங்கிடுச்சு. கடைசி காலம் என்பது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்து இப்ப நம்ம கடைசி காலத்தினுடைய முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலம் சொல்ற கான்செப்டே முடிய போகுது. எங்க முடியுது, எப்படி முடியுது, அதோட கடைசிக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஆதார வசனம் தான் நீங்க வாசிங்க. ஓசியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் இதுவரைக்கும் கடைசி காலத்துல ஏறக்குறைய 1900 வருஷம் அவர்கள் இந்த பூமியிலே காணாமல் போயிருந்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு கடைசி காலம் இதுவா, இவங்க இப்படி சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் எப்படி நம்புறதுன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட, அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். இந்த பூமியில மிக முக்கியமான அடையாளம், மைய அடையாளம் எது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசமும் யூதர்களும் அவர்களை சார்ந்த காரியங்களும். இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்குனாலே அது கடைசி காலம் தான் அர்த்தம். ஏன்னா அவன் கடைசி காலத்துல தான் திரும்பி வருவாங்கன்னு வசனம் சொல்லுது. கிட்டத்தட்ட கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்ட போது காணாமல் போன இஸ்ரவேலர்கள் மீண்டுமாக 1918 திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமாக. 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவாச்சு. இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவாச்சு. உருவானது மாத்திரமல்ல, அவர்கள் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ராஜா, அதாவது பென் குரியன் என்று சொல்லக்கூடியதான ஒரு பிரதமர் உருவானார். இந்த வசனம் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அப்படின்னு பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமான தீர்க்க தரிசனம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது இயேசுவை பத்திரதான தீர்க்க தரிசனம் ப்ராபசி. ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு ராஜாவாக இருந்தது யாருன்னா டேவிட் பென் குரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். தாவீது என்கிற பெயரோடு தான் முதல் பிரதமர் 1948 மே மாசம் 14ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. தேசம் உருவானது. ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள் இஸ்ரவேலர்கள் திரும்பி வருகிறார்கள். அவங்க எகிப்துல இருந்து வந்தாங்க, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, படிச்சிருப்பீங்க. அவங்க பாபிலோனில இருந்து திரும்பி வந்தாங்க, பார்த்திருக்க மாட்டீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. சகல தேசத்திலிருந்தும் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரர் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 1900 வருஷம் இவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. காணாமல் போன ஒரு இனம், காணாமல் போன ஒரு மொழி, காணாமல் போன ஒரு தேசம் 1900 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நடுவில் இருக்கு. நம்ம மத்தியில் அப்படி ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுவே கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம். யாராவது கடைசி காலம் இல்ல, சும்மா ஏமாத்துறாங்க, பயமுறுத்துறாங்கன்னு சொன்னா அவன் உங்களுக்கு குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன் என்று அர்த்தம். காரணம், கடைசி நாட்களில் திரும்பி வர வேண்டிய இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. அவங்களுடைய கடைசி தலைமுறை, வருகைக்கு முன்னாடி இருக்க வேண்டிய தலைமுறை உருவாகி விட்டது. இப்போ வந்துட்டாங்க. 1948 கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல இருக்கு. நெடுநாள் ராஜா இல்லாமலும் பலி இல்லாமலும் கரெக்டா இதான் அவங்களுக்கு நடந்தது. அவங்க சொன்னபடியே திரும்பி வந்து விட்டார்கள். ஓசியா 3:4-5 தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. ஆனா நடக்குதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதை நம்ம ஒரு சம்பவமா பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா பைபிள்ல சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கறது இல்லை, அவ்வளவுதான்.
இப்போ 3ஆம் அதிகாரத்தில் அவங்க திரும்பி வந்தவங்க 9ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவங்க தேவனை விட்டு தூரம் போவாங்க, வந்த பிறகு தேவனை விட்டு தூரம் போவாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க, இப்படி நிறைய காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பான பலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை, அவருடைய பலிகள் அவருக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள், அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை, ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள். இந்த சம்பவம், இந்த 4-5 வசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்பதான் கடந்து போச்சு. இப்போ நான் சொல்றது சில வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போச்சு. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு, 1948 வந்த பிறகு, கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்தை அவர்கள் விஸ்தாரமாக்கின பிறகு, தேசத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்தில் விக்கிரகாராதனை உண்டு, நிறைய சிலை உள்ளதான கோயில்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் மதுபானம் உண்டு, இஸ்ரவேல் தேசத்தில் விபச்சாரம் உண்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அத்தனையும் இஸ்ரவேலிலே உண்டு. அப்ப நீங்க கேட்கலாம், இஸ்ரவேல்ல மட்டும்தான் இருக்கிறதா, வேற நாடுகள்ல இல்லையா? எல்லா நாட்டிலும் தானே இருக்குது. உண்மை, எல்லா நாட்டிலும் இருக்கும், இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய தேசம். கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழிச்சு கர்த்தர் திருப்பி கொண்டாந்து இருக்கிறார். அவங்க உபத்திரவத்தின் பாதையில கடந்து போனார்கள். 1936 ஹிட்லர் கிட்ட 60 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள், கூக்குரல் இட்டார்கள், கர்த்தர் வேண்டுதலை கேட்டார், திருப்பி கொண்டாந்தார். இனி இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள்ல அவங்க தேவனை விட்டு தூரம் போவாங்க, யார் கையிலாவது ஒப்படைப்பாரு, அவங்களை வேதனைப்படுத்துவாங்க. வேதனைப்படுத்தின பிறகு கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புவாரு, கிதியோனோ சிம்சோனோ யாரோ ஒருத்தர் எழுப்புவாரு, எப்தாவோ யாரோ ஒருத்தர் எழுப்புவாரு, எழுப்பி அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. விடுதலையை கொடுத்த பிறகு அவங்க திருப்பி தேவனை விட்டு கொஞ்ச நாள் தூரம் போவாங்க, திருப்பி ஒரு ஆள்கிட்ட பிடிச்சு கொடுப்பாரு, அம்மோன் ராஜாவோ கானானிய ராஜாவோ பிடிச்சு கொடுப்பாரு. இது இஸ்ரவேலுடைய வழக்கம். அதே சம்பவம் இப்பவும் நடக்குது. நிறைய பேர் இப்ப நான் இப்படி சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வந்துருச்சு கொஞ்சம் பேருக்கு. அது எப்படி இஸ்ரவேலை பத்தி நீங்க தப்பா பேசுவீங்க? இஸ்ரவேலை குறித்து தப்பாய் பேசவில்லை. இஸ்ரவேல் தேசம் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலை ஆண்டவர் திருப்பி கொண்டாந்து இருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை, திருப்பி உருவாக்கி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் அங்கே இல்லை. நம்ம ஆட்கள் இங்க இருந்து அங்க போய் நிறைய சேட்டைகள் செய்தது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நடுவில் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேலை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் நடந்துச்சு, சபைகள்ல பெரிய பிசினஸ். இஸ்ரவேலுக்குள்ள எருசலேம்ல புறா வித்ததே தப்புன்னு பைபிள் சொல்லுது. புறா வித்தது காசுக்காரனை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆமா, சவுக்கு உண்டு பண்ணி அடிச்சு துரத்திட்டாருன்னு இருக்கு. அந்த தேவாலயம் வளாகத்துல வச்சு பண்ணதுக்கே வித்துட்டார், அப்படி அடிச்சுட்டார். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆள்லாம் எருசலேமே வித்துக்கிட்டு இருந்தான். சபையில எருசலேம் டூரு, புனித பயணம் சபைக்குள்ள நடந்துச்சு. இஸ்ரவேல் எப்பொழுது புனிதமாக மாறும், இயேசுவின் பாதங்கள் எப்பொழுது சகரியா 14:4 படி ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குமோ அப்பொழுதுதான் இஸ்ரவேல் புனிதமாக மாறும். அது வரைக்கும் இஸ்ரவேல் புனிதமாய் மாறாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கதான் புனிதம். ஏன்னா அவர் தான் பரிசுத்தர். இங்கிருந்து நிறைய பேர் இஸ்ரவேலுக்கு புனித பயணம் போறது, எதுக்கு போறோம்னு கூட கொஞ்சம் கூட யோசனை இல்லை. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் புனித பயணம் போவாங்க. எதுக்காக போவாங்க? தங்கள் பாவங்களை தொலைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அங்க போனா தங்கள் பாவங்கள் தொலைக்கப்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அங்க போறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எங்கே முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுகிறோமோ அங்கேயே கர்த்தர் பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில புனித பயணம் போறதுக்கு இடமே இல்லை. உங்களுக்கு எனக்கு புனித பயணம் போற இடம் அங்க இருக்கு, மேலதான் இருக்கு. அதையெல்லாம் அதிலும் பரமதேசத்தை அவன் நாடினான் இருக்கு. கானானுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, இஸ்ரவேலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆபிரகாம் அந்த தேசத்தை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் இஸ்ரவேலை புனிதமாக்கி நீங்க போய் பார்க்கறது தப்பு இல்லை. திருப்பியும் சொல்றேன், காசு இருக்கு, நேரம் இருக்கு, போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஏதோ போறீங்க, அது வேற. அதை வியாபாரமாக்கி புனித பயணமாக்கி யோர்தான் தண்ணி எடுத்துட்டு வந்து அது புனித தண்ணி, மண்ணலிட்டு வந்து அது புனித மண்ணு, அங்கிருந்து ஏதாவது கொண்டு வந்து புனிதம்னு சொல்லி வியாபாரம் பண்றது. கர்த்தர் அந்த காலத்துல தான் சவுக்கத்தை அடிச்சார், இந்த காலத்துல சவுக்கத்தை அடிக்க மாட்டார். அக்கிரம செய்கைக்காரனே அகன்று போன்னு சொல்லிடுவார், அவ்வளவுதான். சபை என்பது தேவனை ஆராதிக்கிறதுக்கான ஒரு இடமாய் மட்டும்தான் இருக்கணும். சபைக்குள்ளே வியாபாரம் நடப்பதற்கான எந்த முகாந்தரமும் இருக்கக்கூடாது. சபை மட்டுமல்ல, எல்லா ஊழியமும் அப்படித்தான். ஊழியம் என்பது ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு என்று கர்த்தர் வைத்ததான ஒரு இடம். அதை வியாபார ஸ்தலமாகவோ அல்லது சொந்த ஆதாயத்திற்கு என்றோ பயன்படுத்தும் போது கர்த்தர் அதை தடுத்து போடுகிறார். கடைசியில் என்ன நடந்துச்சு? கர்த்தர் எல்லாத்தையும் மூடி போட்டார். இஸ்ரவேலையும் மூடி போட்டார், உலகத்தையும் மூடி போட்டார். எல்லாம் லாக்டவுன் போட்டாச்சு. லாக்டவுன் போட்ட பிறகு எல்லா பிரயாணமும் கேன்சல், எல்லா சபையும் க்ளோஸ் பண்ணப்பட்டது. அதான் ஆண்டவர் கேட்கிறார், ஆசாரிப்பு நாளிலும் ஓய்வு நாளிலும் என்ன செய்வீர்கள்? எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அவர்கள் அப்பம் அவர்களுக்கே ஆகும், அவர்கள் திராட்சரச பலியை வார்ப்பதும் இல்லை. நோ கம்யூனியன். கர்த்தர் நிறுத்திட்டார். இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க.
ஓசியாவின் புத்தகம் 9:4-5 தெளிவா சொல்லுது. கர்த்தர் எல்லாத்தையும் நிறுத்திட்டாருன்னு இருக்கு. ஒரு லிமிட் வரைக்கும் தான் கர்த்தர் பொறுமையா இருந்தார் பாருங்க. 2000 வருஷமா சபைகள் கொஞ்சம் கொஞ்சமா சபைகள் நான் சொல்றது I'm not talking about the denominations. நம்மை குறித்து சொல்லுகிறேன். அந்த டினாமினேஷன் சொல்றாரு, இந்த அதெல்லாம் இல்ல, நம்மை குறித்து சொல்லுகிறேன். ஏன்னா இங்க நம்ம அத்தனை பேருமே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். இங்க தான் டினாமினேஷன்லாம் இருக்கு. சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்தே, ஃபுல் காஸ்பல், ஆஃப் காஸ்பல் எல்லாம் இங்க தான் இருக்கு. பரலோகத்தின் வாசல்ல எதுவுமே கிடையாது. பரலோகத்துக்கு உள்ளேயும் கிடையாது. பரலோகத்துக்கு போகும்போது சிஎஸ்ஐ காரங்களா ரைட்ல வாங்க, ஆர்சி காரங்களா லெஃப்ட்ல வாங்க, பெந்தகோஸ்தே காரங்களுக்கு பின்னாடி இடம் போட்டு வச்சிருக்கா கூப்பிட மாட்டாங்க. பரலோகத்தின் வாசல்ல 2 சாட்சி தான். உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2வது சாட்சி அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். 2 தான். சோ இங்க காலத்தின் கட்டாயம், வேற வழி இல்ல, நம்ம டினாமினேஷனா இருக்கிறோம். அதனால நம்ம அத்தனை பேரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மட்டும்தான் பாக்குறாரு. ஆனா நாம எப்படி இருக்கிறோங்கிறதா இப்ப கேள்வி. கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு சபைக்குள்ளே கொண்டு வந்தார். சபை எப்படி மாறிவிட்டது? கொள்ளையர்களின் கூடாரமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், நம்மள பார்த்து இல்ல. நாம அதை விட மோசமாயிட்டோம். சபைக்குள்ள எல்லா வியாபாரம், எல்லா பிசினஸ், சபைக்குள்ளேயே வட்டிக்கு கொடுக்குறோம். சபைக்குள்ள வந்து வியாபாரம் நடக்குது. புறா விற்கிறது தப்பு, ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே புறாவை வித்து பிரியாணி போட்டா தப்பு இல்ல. இப்ப அப்படிதான் இருக்கு சபையினுடைய நிலைமை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார். கேட்டா சொல்றாங்க, ஏங்க சபையின் தேவைகளை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு என்ன செய்யணும்? ஊழியத்தின் தேவையை அழைத்தவர் சந்திப்பார், ஒரு குறைவில்லாதபடி நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் ஒரு நாள் நைட்ல காடையை கொடுத்தாருன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும், சாப்பிட முடியாம வாயிலையும் மூக்கிலையும் வந்து தான் சாகணும். அந்த மாதிரி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவங்க சிலர் சொல்லுவாங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும், நம்ம ஆண்டவர் வானத்தை பிச்சுக்கிட்டு கொடுக்கிற தேவன். வானத்தின் பலகனியை திறந்து கொடுக்கிற ஆண்டவர். சும்மா நீங்க பிரியாணி வித்து தான் சபை கட்டணும், வடை வித்து தான் சபை கட்டணும்னு சொல்லி சபையை கேவலப்படுத்திடாதீங்க. கர்த்தர் பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார் சபைக்குள்ள. நான் சொல்றது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் சபைக்குள்ள வச்சு நடந்துச்சு. நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சபையில. இத்தாலியில நிர்வாண கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் என்னமோ கண்டும் காணாதவரை போல இருந்தாரு, அவர் காது கேளாதவரை போல இருந்தாரு. சைலண்ட் லிசனர்னு போட்டு வச்சிருப்பாங்க வீட்டுல போர்டு. அவர் ஏதோ சும்மா இருக்காரு நினைச்சிருந்தீங்க. ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். ஒரு நாள் வந்தது, எல்லாத்தையும் மூடி போட்டார், டோட்டலா எல்லாத்தையும் க்ளோஸ். கொரோனாவில் லாக்டவுன். அதுல வேற நாங்க ஏதாவது சொன்ன உடனே என்ன சொல்லிட்டான், சபையை எப்படி கொரோனா மூடுறத கர்த்தர் மூடினார்னு இவர் சொல்றாரு. கர்த்தர் எப்படி தன் சபையை மூடுவார் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் சபையை மூட மட்டும் இல்ல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு இடிக்கவும் செய்வார். அவர் கட்டினதை இடிக்க அவருக்கு உரிமை உண்டு, அவர் திறந்ததை மூட அவருக்கு உரிமை உண்டு. ஏன் அப்படி நடந்துச்சு? கர்த்தர் உணர்வு உண்டாக்குறதுக்காக கொஞ்சம் பார்த்தாரு. சபை அப்படிலாம் ஆண்டவர்லாம் அடைக்க மாட்டாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் தான் அடைச்சாரு. அதை ஏன் அடைச்சாரு? சபைக்குள்ள அவ்வளோ அக்கிரமம். நீங்க அப்படி மாத்தி வேணா சொல்லி பாருங்க. சபை ஆண்டவர் அடைக்கல, கொரோனா தான் அடைச்சிச்சுன்னு சொல்லுங்க பாருங்க. கொரோனா அடைச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா சபையை விட கொரோனா பவர்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அப்ப கொரோனா மேற்கொள்ளுது, ஒரு வியாதி மேற்கொள்ளுது, ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து சபையை மூடுதுன்னா அப்ப சபை கிருமியை விட கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நான் ஒரு நாள் ஒத்துக்க போறது இல்ல. சபை உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஸ்தலம். ஆண்டவர் இங்க சொல்லியே வச்சிருக்கிறாரு, இது உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறார். இது கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும்? இது கர்த்தர். அதான் வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு மூடுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறது. அவர் தான் க்ளோஸ் பண்ண முடியும், அவர் தான் திறக்கவும் முடியும். இன்னைக்கு கர்த்தர் கிருபையா மனம் இறங்கி இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான அக்கிரமம். ஒரு நாட்டுல இவ்வளவு சொன்ன மாதிரி இருந்துச்சு, சில நாட்டுல சபைக்குள்ள அரசியல் சண்டை. நான் பெரியவன், நீ பெரியவன், நீ செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, அரசியல், எலெக்ஷன். இது பத்தாததுக்கு சபைக்குள்ள அபிஷேகம் பெறாதவங்களை தூக்கி மேடையில நிக்க வச்சு மரியாதை கொடுக்குறாங்க பேர்ல பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து நிக்க வச்சது. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தார், எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தார், ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதையும் தாண்டி சபைக்குள்ள பணக்காரனுக்கு ஒரு இடம், ஏழைக்கு ஒரு இடம், அந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு இடம், இந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு இடம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் மூடி போட்டார். அவர் சொல்றாரு, உன் அப்பம் உங்ககிட்டயே இருக்கட்டும், உன் திராட்சை ரசம் உங்ககிட்டயே இருக்கட்டும். கம்யூனை நிறுத்தி போட்டார். அர்த்தம் என்ன தெரியுமா? கம்யூனை நிறுத்தப்படுற அடையாளம் என்ன தெரியுமா? உடன்படிக்கையை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறான்னு அர்த்தம். உனக்கு எனக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, அதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். திறக்கிற வரைக்கும் கர்த்தர் ஸ்டாப் பண்ணி வச்சார். சில ஆட்கள் அதுலயும் மீறுதல். இஸ்ரவேல கானானுக்குள்ள போகாதன்னா ஒருத்தன் போனா பாருங்க, போகக்கூடாதுன்னு சொன்னா ஏன் ஆண்டவரே போகக்கூடாது சொல்றீங்க, மனம் இறங்குங்கன்னு ஜெபம் பண்றதை விட்டுட்டு நான் போவேன்னு போனா என்ன? அத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்தான். அதே மாதிரி கர்த்தர் சபையை மூடி கொஞ்ச நாளைக்கு உணர்வு வரட்டும் வச்சா, ஆன்லைன்ல கம்யூனியன், கொரியர்ல கம்யூனியன் எல்லாம் கொடுத்து இங்க தான் அனுப்பி விடுறது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம ஒருத்தர் மட்டும் தான் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதிக்கிறோம்.
நமக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதிங்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஏதோ அவர் கிருபை உள்ளவருங்கிறதுனால எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் பொறுமையா போயிடுவாரு, மன்னிச்சிருவாரு, எதையும் கண்டுக்க மாட்டாரு. நிறைய பேர் சொல்றான் அவர் கிருபை உள்ளவருங்க, அதனால அவர் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, பைபிள்லயே ஒரே ஒருத்தருடைய கோபத்துக்கு தான் அத்தனை பேரும் பயப்படுறான். ஒரே ஒருத்தர் கோபத்துக்கு தான் பைபிளே அத்தனை பேரும் பயப்படுறான். யாருடைய கோபம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய கோபம். சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியாது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கோபமே பட மாட்டாரு, இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆளு, என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பாருன்னு. ஒத்த ஆளு சவுக்க தூக்கிட்டு அடிச்சாருன்னா எருசலேம்ல ஒரு ரூபாயில முன்னாடி வந்து நிக்க முடியாது, அப்படி அடிப்பாப்ல. தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆண்டவரை பத்தி. என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அக்கிரமம் செய்யலாம், என்ன கணக்கு கள்ள கணக்கு வேணா எழுதலாம், எது வேணாலும் செய்யலாம். கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பாரா? மூடி போட்டார், க்ளோஸ், ஓடி போயிரு அப்படின்ட்டார். அநேகருடைய ஜெபம் கர்த்தருடைய கிருபை மீண்டும் திறப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். இப்போ இன்னும் அநேக நாடுகள்ல இல்ல, கர்த்தர் ஏதோ கிருபை தமிழ்நாட்டு மேல இருக்கு, நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் சாதகமாக்கி கொடுத்திருக்கிறார். அரசியல்ல இருந்து கொரோனா வரைக்கும் நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு. இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதை நான் கண்டிப்பா சொல்லணும்னு உணர்த்தப்பட்டேன், அதை நான் சொல்றேன். நாம விரும்பக்கூடிய ஜெபம் பண்ணி சாதகமான சூழ்நிலை எல்லா நிலையிலும் அரசியல் அமைப்பு உட்பட எல்லாம் சாதகமா வந்த உடனே நம்ம ஆளுங்களுக்கு அடுத்து ஒரு ரிலாக்ஸேஷன், அப்படியே ஒரு இளைப்பாறுதல். அப்பா ஒரு 5 வருஷத்துக்கு கவலை இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு கவலை இல்லை, 5 வருஷம் கழிச்சு ஜெபம் பண்ணா போதும் எலெக்ஷனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காருன்னா அடுத்து அழுது ஜெபம் பண்ணி அதை தக்க வச்சு கொள்ளணும். அடுத்து ரிலாக்ஸ் ஆயிட்டு இளைப்பாறுதலாகி எல்லா பாவமும் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. அதான் யூதம் பண்ண தப்பு. யூதனுக்கு ஆண்டவர் நல்ல ராஜாவை கொடுத்த உடனே அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் வருஷம் பாப்பார் ஆண்டவர், அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சு பிடிச்சி வேற யார்ட்டையாவது கொடுத்துருவாரு. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னா முன்னாடி ஜெபம் பண்ணதை விட இப்ப அதிகமா ஜெபம் பண்ணணும். முன்னாடி இருந்ததை விட இப்ப இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இப்பதான் சுவிசேஷத்தை 24 மணி நேரமா அறிவிக்கணும். ஓய்வு எடுக்கிற நேரம் இது இல்ல. நிறைய பேர் இப்ப நினைச்சிட்டாங்க இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம், 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு. இந்த 5 வருஷத்துக்கு நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறியோ அடுத்த 5 வருஷத்தை கர்த்தரோட ஆசீர்வாதமாக்கி தருவார். அடுத்த 5 வருஷம் நீ எப்படி ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறியோ அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவார். நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு பரவாயில்லன்ட்டு பாவம் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் யார்ட்டையாவது 10 வருஷம் பிடிச்சு கொடுத்துருவாரு. பைபிள்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இப்பவும் நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. அதனால சபை மூடுவதும் திறப்பதும் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. சமீபத்தில் இஸ்ரவேலை மூடினவர், சபையை மூடினவர் மீண்டும் நமக்கு திறக்க கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, இப்ப நடந்துட்டு இருக்குது. தேவனாகிய கர்த்தர் இதை ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார்.